ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் கொண்டாடும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு குட்டீஸை கூப்பிட்டாங்கன்னா அது ஒரு களை கட்டும், கூப்பிட்டுலாம் இல்லையா? முதல்ல ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு. வாங்க வாங்க வாங்க. செட்டே பார்த்தீங்கன்னா நல்லா கலகலன்னு இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் நல்லா பேசுகிறாங்க. இந்த பேசுகிறத நான் மட்டும் கொஞ்சம் நேரம் கேட்டால் எப்படி, நீங்களும் நிறைய நேரம் கேட்டு என்ஜாய் பண்ணோம்ல. ஃபஸ்ட்டு முதல்ல அவங்கள இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவோம்ல, அவங்கள அறிமுகப்படுத்திப்பாங்க. ஓகேங்க, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் சாய் சரை. ஐ ஸ்டடி 3rd ஸ்டாண்டர்ட். ஓ, யூ ஆர் ஸ்டடிங் இன் 3rd ஸ்டாண்டர்ட். ஓகே ஓகே. எங்கே இருக்கீங்க? சென்னையில். சிட்ல பக்கத்தில் இருக்கேன். சிட்ல பக்கத்தில் இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். நீங்கள் குட்டி உங்கள் பேர் என்ன? கவி மித்ரா. ஆ சரி சரி. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் யூகேஜி. யூகேஜி இல்லையா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஈரோடு. அப்பா, ஈரோட்லேருந்து நேயர்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கா பாருங்க. அழகாக அவளை அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குதுங்க. நான் அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் யார் பண்ணி விட்டா? அம்மா. அம்மாவா? ஸோ அம்மா தான் எப்பவும் பண்ணி விடுவாங்களா உங்களுக்கு இந்த மாதிரி? மேட்சிங்காக யார் செலக்ட் பண்ணா? இப்படி தான் இருந்துச்சு தச்சே. இப்படி தான் இருந்துச்சா ஃபஸ்ட்டே? ஸோ அப்படித்தான் நீங்கள் வாங்கி இருந்திருக்கீங்களா ட்ரெஸ் எல்லாம்? ஐயோ, இதில் நெத்தி சுட்டிலாம் ரொம்ப அழகாக இருக்கே. சரி, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்களா ஆன்லைனில் கிளாஸா? அது வந்து ஃபோனில் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்து வீடியோ எடுத்து அமுச்சு விடுவாங்க. அதை பார்த்து நம்மளும் எழுதி அமுச்சு விடுவாங்க. எவ்வளவு தெளிவாக சொல்கிறா பாருங்க. ஸ்கூலில் வந்து வீடியோ எடுத்து அனுப்புவாங்க, அதை பார்த்து இவங்க படிப்பாங்க. ஸோ நீ படிக்கிறதோட உங்கள் அப்பா அம்மா தான் நிறைய படிக்கணும் இல்லை? அவங்க படித்து உனக்கு சொல்லித்தரணும். ஓகே சரி. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து கார் பிசினஸ் பண்றாங்க. அம்மா வந்து டீச்சர். அம்மா டீச்சர், அப்பாவும் தானே? அப்பா ஓ ஓகே. அப்பா கார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆனால் அப்பாவும் ப்ரொஃபஸர் இல்லை காலேஜில். சூப்பர். அதை சொல்லாமல் விட்டுட்டியே. குட்டி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க? எங்கள் அப்பா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அப்பா வந்து ஹாப்பிலோட வேலை பார்க்குறேன். ஹாப்பிலோட வேலை பார்க்குறேன். ஹாப்பிலோ இல்லையா? ஓகே ஓகே ஓகே. டிசைன் இன்ஜினியர். டிசைன் இன்ஜினியர். ஒரு ப்ளக், சின்ன சின்ன ப்ளக்கெல்லாம் செய்வார். உங்கள் அப்பாவா? நீ பார்த்துருக்கியா கூட நின்று? அப்போ அவரோட பார்த்துருக்க ஒரு பெரிய ஸ்க்ரீன், ஒரு லேப்டாப்பில் அது வந்து இது பண்ணுவார். ஓ, பண்ணுவாங்களா அவங்க அப்பா? பாருங்க, அவன் எவ்வளோ தெளிவாக சொல்கிறான். அது வந்து நீ பார்த்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கியா? ஏதாவது செய்யணும். ஏன்னா யூஸ்வலாக ஆம்பளை பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெக்கானிசம் தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காரை நோண்டுவாங்க, இது நோண்டுவாங்க. அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணி? எனக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. சயின்டிஸ்ட் ஆகணும். கிரேட், தேங்க்யூ, சூப்பர், காட் பிளஸ் யூ. நல்ல சயின்டிஸ்ட். நேரில் எல்லாரும் அவனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். அவர் சயின்டிஸ்ட் ஆகணுமா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் பார்த்து படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்குவியா? நிறைய அப்பா அம்மாட்ட கேட்டுப்பியா? ஆமாம், நான் நிறைய பார்ப்பேன். எப்படி சண்டெல்லாம் உருவாடுது, எப்போ ஏர்த்லாம் உருவாடுது அப்படின்னு பார்ப்பேன். எது எப்படி சண்டெலாம் உருவாடுது, எப்படிலாம் இதெல்லாம் உருவாடுதுன்னு பார்ப்பேன். அடடா, எவ்வளோ நல்லா இருக்கு குட்டி கேட்கறதுக்கு. சரி, நீ வந்து சயின்டிஸ்ட் ஆகி என்ன கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுற? நான் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை. யாருக்குமே தெரியாது அவன் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறான். நம்ம வெயிட் பண்ணுவோம். அவன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவனே சொல்லுவான். அப்போ பார்த்துப்போம். ஆனால் அதுக்குள்ளேயும் நீ பெரிய ஆளாக வளர்ந்துருவே. நாங்களும் அவனை இப்படி பார்ப்போம் இல்லை? சரி, இப்போ நம்ம சமைக்க போகிறோமே, சாப்பாடு முக்கியம் இல்லை? உனக்கு சாப்பிட பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்குமா? அப்படி என்ன பிடிக்கும் சாப்பிட? காய் பிடிக்கும். காய் பிடிக்குமா? கையை கொடுங்க முதல்ல. சூப்பர். என்ன காய் பிடிக்கும்? எனக்கு பீர்க்கங்காய். பீர்க்கங்காய். எந்த குழந்தையும் சொல்லாத ஒரு காய் அந்த குழந்தை சொல்லியிருக்கு. அடுத்து கோவக்காய். கோவக்காயா? என்னடா இது புதுசு புதுசாக இருக்குது. அடே எங்கள் அப்பா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு கோவக்காய் பிடிக்கும், பொட்டேட்டோ கறி பிடிக்கும். இது ரெண்டு பிடிக்கும். பேபி பொட்டேட்டோ. பேபி பொட்டேட்டோ பிடிக்கும். எல்லாருக்கும் பொட்டேட்டோ அதெல்லாம் பிடிக்கும். இந்த காயும் பிடிக்குமா உனக்கு? அப்போ ரொம்ப ஃப்ரை பண்ண கோவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, ரொம்ப ஃப்ரை பண்ணி கொடுக்கணும், நல்லா வதக்கி கொடுக்கணும். நாக்கு நல்ல நழுதான் இல்லை?
ஐயோ நீ எதுக்கடி குட்டி சிரிக்கிற, அழகாக சிரிக்கிறீங்களே. நீங்களும் அது மாதிரி நல்லா அம்மா ஃப்ரை பண்ணி தரணுமா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த சாப்பாடை பற்றி கேட்டுட்டோம். இது என்ன காய் தெரியுமா? தெரியாது. தெரியாது உனக்கு? எனக்கா? நிறைய குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பேபி கார்ன். சோளம் சாப்பிடுவியா? கார்ன் சாப்பிடுவியா? அம்மா வேக வச்சு கொடுத்தா அந்த மாதிரி அதில் குட்டி பேபி கார்ன் இது. எனக்கு ஒரு ஆடு அப்படி சாப்பிடுவேன். சாப்பிடுவியா? அந்த பேபி கார்னை தான் நம்ம வந்து இன்னைக்கு நல்லா உங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். பிடிக்குமா? பிடிக்கும். அந்த மாதிரி உனக்கும் பிடிக்குமா? கிறிஸ்பி அப்பளம் சிப்ஸு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா லிப்ஸ்டிக் கலைஞ்சிடுமே, பரவாயில்லையா? யார் நீயா லிப்ஸ்டிக் போட்டுட்டு அம்மா போட்டு விட்டாங்களா? அம்மா என்ன பார்த்து சொல்லணும், என்ன பார்த்து சொல்லணும். அம்மா தான் கொஞ்சம் போட்டு விடுறாங்க. ஓ நீ பளிச்சுன்னு நிறைய போட்டுட்டியா? அதான் நல்லா அழகாக பளிச்சுன்னு பிங்க்கு கேர்ளாக இருக்கிற. ட்ரெஸ்ஸு பிங்க்கு, கண்ணுக்கிட்ட பிங்க்கு, பூ பிங்க்கு, வளையல் பிங்க்கு, பிங்க்காக ஒரு பதத்தில் சாயமும் போட்டாச்சு. சூப்பராக இருக்குது. சரி இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிவிடுவோமா? இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பேபி கார்ன் ஃப்ரைங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் நல்லா இருக்கணும், அதே சமயம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஒரு வேக வச்ச காயை குழந்தைகிட்ட கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னால் நிச்சயமாக சாப்பிடாது. அது ஒரு விதத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணிக்கணும், ஆனால் அது நல்லாவும் இருக்கணுங்கிறது. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க இந்த பேபி கார்ன் ஃப்ரை. பேபி கார்ன் கிறிஸ்பி ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: பேபி கார்ன் ஒரு பேக்கெட், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், பிரெட் தூள் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிது அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிப்பதற்கு. இந்த பேபிகார்ன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு பேக்கெட்டில் தான் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேக்கெட் எடுத்து பேபிகார்னை வாங்கி அதை பெருசாக இருக்கிறத 4ஆக கட் பண்ணிட்டு சின்னதாக இருக்கிறத 2ஆக கட் பண்ணி சும்மா பார்பாயில் சொல்லுவாங்களே, கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு அதை எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் மைதா, அதில் வந்து கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கலந்துக்கிட்டு அதில் நனைச்சி எடுத்து பிரெட் தூளில் பிரட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இப்போது ஒரு பவுலில் மைதா எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் பிரியப்பட்டவங்க கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தகுந்த உப்பு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். அப்புறம் இந்த மாவை கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு தேவையான தண்ணியை ஊற்றி கெட்டி பதத்தில், இட்லி மாவு பதத்தில் இதை கரைச்சிடணும். நான் இதை கலந்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி கவி மித்ரா குட்டி, நீங்கள் உங்களுக்கு வீட்டில் அம்மா செய்கிற சாப்பாட்டு என்ன சாப்பிடுவீங்க ரொம்ப பிடிச்சது? எனக்கு அரிசி பருப்பு. அரிசி பருப்பு நீ முதலையும் சொன்னேன், எனக்கு புரியல. அது அரிசி பருப்பு சாதமா? அரிசி பருப்பு சாதம் இல்லை? சரி, அரிசி பருப்பு வச்சு அம்மா என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வாங்கன்னா எங்களுக்கு தான் தெரியும் என்ன செய்வாங்க. ஆனால் காயெல்லாம் நிறைய சாப்பிட்றேன்னு சொல்லி நிஜமா அவ்வளோ காயெல்லாம் சாப்பிடுவியா? எல்லா காயும் பிடிக்குமா? சூப்பர், குட் ஃபார் ஹெல்த். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லுவியா? என்னை பார்த்து சொல்லணுமே, நீ என்னை பார்த்தே சொல்ல மாட்டேங்கிறியா? சொல்லுவியா? சூப்பர். பாருங்கள், நிறைய குழந்தைங்கக்கிட்ட இந்த காய் வந்து இந்த காய் தான் பிடிக்கும், அந்த காய் தான் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு வரமுறை வச்சுருப்பாங்க. ஆனால் அது பெரும்பாலும் உருளைக்கிழங்கு வாழைக்காயிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த குழந்தை எல்லா காயும் சாப்பிடுன்னு சொல்லுது. கேட்டுட்ருக்கிற பெற்றோர்களும் சரி, குழந்தைங்களும் சரி, இந்த காய்கறியை சாப்பிட்டு பழகுனா ரொம்ப ரொம்ப நல்லது. கவிமித்ரா சொல்லுவோம் எல்லாத்தையும், நிறைய காய் சாப்பிடுங்க குட்டீஸ். குட்டீஸ் அண்ணா அக்கா எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லு. நீங்கள் சொல்லுங்கள். என்ன மாதிரி நீங்களும் நிறைய காய் சாப்பிடுங்க சொல்லுங்க. பாருங்க சொல்கிறாங்க பாருங்க, கேட்டுக்கங்க எல்லாரும். சரி, இப்போ நம்ம இது பண்ணுவோமா? நீங்களும் எல்லா காயும் பிடிக்கணும். நீ தான் சொன்னீங்களே, நீங்கள்
பொட்டேட்டோ ஃப்ரை பொட்டேட்டோ ஃப்ரை பேபி ஃப்ரை இது மாதிரி தான் பிடிக்கும். அப்படிதான் பிடிக்கும். ஆனால் நிறைய காய் சாப்பிடணும் குட்டி. நான் வந்து கோவக்காய் சாப்பிடுவேன். கோவக்காய் தான் சொல்லி நல்லா வதக்கணும் கோவக்காய் இல்லை? அவன் வரைக்கும் தான் நான் சாப்பிடுவேன். சூப்பர். இப்போ வந்து அழகு இதை அப்படி நினச்சிட்டு இது அப்படியே இதில் போட்டு பரட்டிடணும். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் கொடுமா குட்டி. தேங்க்யூ. இந்த ஸ்பூன் பண்ணி இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் ரோல் பண்ணிடலாம். இந்த கையில் நான் ரோல் பண்ண முடியாது, அதனால் இந்த கையில் நான் ரோல் பண்ணிடுறேன். அப்படியே எல்லாத்தையும் இதே மாதிரி ரோல் பண்ணி அடிக்கிடுவோமா? எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுங்க. அது மேலே என்ன கொஞ்சம் எடுத்து போடுங்க. இது வரேன். இவர் சூப்பராக பண்ணிட்டாரு. இப்போ கவிமித்ரா ஒன்று பண்ண சொல்லலாமா? கவிமித்ரா, உங்களுக்கும் அந்த பிளேட் இங்கே கொண்டு வந்துட்டேன். அங்கே ஹைட் பத்தாது உங்களுக்கு. இப்போது இதில் ஒரு பெரிய பீஸ் எடுத்துப்போம். இதோ இருக்கு. இதில் வந்து இப்போ நீங்கள் பெரட்டுங்க. ஆமாம், அது பெரட்டிங்க. நீ கையிலே போட்டுக்கடா குட்டி. கையில் இது பாரு, இது பாரு, இது பாரு. பாட்டி போட்டு தரேன். நீங்கள் அப்படியே ரோல் பண்ணுங்க அழகா. பாட்டி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா பாட்டி? கேளுங்களேன். எது வந்து வெயிலில் நனையாது, எது மழையில் நனையாது? எது மழையில் நனையாது? நேரில் உங்களுக்கு தெரியுதுங்களா? அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிடுவோமா? எனக்கு தெரியலையே. பாட்டிக்கு வயசாகிடுச்சு, தெரியலையே. நீ சொல்லிட. மழை மழை நனையாதா? மழையில் நனையாதான். எப்படி இருக்கு பாருங்க, எப்படிலாம் யோசிக்கிறாங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன். எதுக்கு தொப்பி இருக்கும்? உரசுனா சாம்பல் ஆகிடும். தெரியாது. இவ்வளோ நீளம் தொப்பி இருக்கும், ஆனால் அது உரசுனா சாம்பல் ஆகிடும். தெரியாது. எதில் நீ வந்து அப்படி பண்ணி ஏற்றுவ? ஃபயர் மேட்ச் ஸ்டிக்ஸ். அதுக்கு மேலே தொப்பி இருக்குல்ல, ஏற்றணும்னு என்ன ஆகிடும்? அப்படியே எரிஞ்சு புதுசுன்னு போயிடும். அதான் நீ தேட்டத்துக்கு நான் யோசிச்சேன், நான் கேட்டு நீங்கள் யோசிக்கலையா? அழகாக கேள்வி கேட்குறது மட்டும் ரொம்ப அழகாக கேட்குறாங்க குழந்தைங்க. ஸோ இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி டிப் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே நான் ரோல் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த பேபிகார்ன் ரோல் எல்லாம் ரெடி. இன்னும் ஃப்ரை பண்ணால் சாப்பிட வேண்டியது தான். சரி, பிடிக்கும். நீ காயெல்லாம் எல்லா காயும் பிடிக்கும் அப்படின்னு அவள் சொல்லிட்டா. நீயும் ஒரு 2-3 காய் பிடிக்கும்னு சொல்லிட்ட. சரி, இங்கே ப்ரோக்ராமுக்கு வரத்துக்கு முன்னாடி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டியா? இப்படி கேட்கணும், இப்படி பேசணும், ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தியா? என்ன யோசிச்ச? ஏன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ நிறையா கேட்கணும்டா. எங்கள் அம்மா வந்து பரோட்டா செய்வாங்க அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. அவங்க அம்மா பரோட்டாலாம் செய்வாங்கன்னு சொல்லணும்னு சொன்னாங்களாம். சூப்பராக பரோட்டாலாம் பண்ணுவாங்க. எங்கள் பாட்டி சூப்பராக பரோட்டா பண்ணுவாங்க. அப்படியா? கிறிஸ்மஸுக்கு விட்டாங்கன்னா நீ வா, நான் உனக்கு சூப்பராக பரோட்டா பண்ணி தரேன், பரோட்டா மாவு ரெடியாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? ஸோ போய் இப்போ பாட்டி பண்ணி கொடுக்குற பரோட்டாவை சாப்பிடணும். சரி, பாட்டிக்கிட்ட போய் இதை சாப்பிட்டுட்டு சொல்லுவியா எப்படி இருந்ததுன்னு? சொல்லுவியா? சரி, பரோட்டாக்கு தொட்டுக்கிறதுக்கு வெறும் பரோட்டா சாப்பிடுவியா? தொட்டு இல்லை, குருமா சூப்பராக பண்ணுவாங்க. பன்னீர் குருமா. பன்னீர் குருமா பண்ணி சாப்பிடுவாங்க. பண்ணி தருவாங்களா? ஆமாம், பண்ணி தருவாங்க. சரி, நானும் உனக்கு பண்ணி தரேன். இல்லை சரி, உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லி முதல்ல எனக்கு 2 பார்சல் வாங்கிட்டு வரியா? சொல்கிறதே பாருங்க, ரசிச்சு அந்த குழந்தைங்க சொல்கிறதே கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம அரிசி பருப்பு எல்லா காயும் இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவாங்க? உங்கள் அம்மா பண்ணுறதுல உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன? ரொம்ப ரொம்ப பிடிச்சது பிரியாணி. ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இப்போ எங்கள் வீட்டில் என்னோட பேரன் பேத்தியெல்லாம் கேட்பாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் பண்ணித்தாங்க பாட்டின்னு கேட்பாங்க. என் பேரனுக்குலாம் சிலதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓம் பொடி அதெல்லாம் ரொம்ப இஷ்டமாக கேட்பான். நான் பண்ணி தருவேன். அந்த மாதிரி உங்கள் பாட்டிக்கிட்ட கேட்பியா? ஸோ பாட்டிக்கிட்ட கேட்பியா, அம்மாட்ட கேட்பியா? 2 பேர்த்தையும் கேட்பேன். 2 பேர்த்தையும் இப்போ 2 பேரும் பண்ணி தருவாங்க. நிறைய பண்ணி தருவாங்க அப்போ இல்லை? ஓகே, ஸோ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாமா இப்போது? ஓகே, ஃப்ரை பண்ணால் சுட சுட சாப்பிடணும். வெறுமனே சாப்பிட பிடிக்குமா, சாஸோட சாப்பிட பிடிக்குமா? சாஸோட. உனக்கு? அப்படியே சாப்பிடணும். நல்லா கிறிஸ்பாக அப்படியே சாப்பிடணும். அப்படியே சாப்பிடலாம் நம்ம. ஓகே, ஸோ இது எண்ணெய் காஞ்சிருச்சு. சாய்ச்சரன் ஜாக்கிரதை குட்டி. பாட்டி எண்ணெயில் போட போகிறேன் இப்போது. இன்னும் கொஞ்சம் காஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ தான் நல்லா கிறிஸ்பாக நல்லா வரும். ஓகே,
ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற பாடத்தை அம்மா கிட்ட வந்து கிளியர் பண்ணிப்பியா? இல்லை டீச்சர் எனக்கே தெரியும் நானே பதில் சொல்லிடுவேன் நீயே படிச்சிருவியா? இல்லை எங்களுக்கு எல்லாமே மேம் காப்பாங்க, ஒரு வீடியோ காப்பாங்க. 3-4 மிஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஸ் பேர் விசாலாட்சி மிஸ், இங்கிலீஷ் மிஸ். செகண்ட் மிஸ் ஸ்ரீதேவி மிஸ், இவிஎஸ் மிஸ். அவங்க தான் படம் எல்லாம் காமிப்பாங்க. தி கப்பித்த ஸ்கை என்னன்னா லெசன் அப்பித்த ஸ்கை. ஓகே ஓகேவா. அடுத்த 3வது பத்மாவதி மிஸ். பத்மாவதி மிஸ். ஓ ஹிந்தி மிஸ். ஏன்னா ரொம்ப கோபமா இருப்பாங்க, ஏன்னா தப்பு பண்ணா ரொம்ப கோபமா இருக்காம அந்த மிஸ். ஓ தப்பு பண்ணால் தான் கோச்சிப்பாங்க இல்லை? அது வீட்டில் அப்பா அம்மா கூட அப்படி தானே, தப்பு பண்ணால் தானே கோச்சிப்பாங்க. அது எதுக்கு கோச்சுக்கிறாங்க? அடுத்து இன்னொரு மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மிஸ் பேர் ரேணுகா தேவி மிஸ், தமிழ் மிஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நீ தமிழ செகண்ட் லாங்குவேஜ் தமிழா? கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஓ அப்போ உனக்கு கொஞ்சனா பிடிக்கும். ஸோ தமிழ் மிஸ்ஸும் உன்னை கொஞ்சிப்பாங்க. யார் நல்லா படித்தா எல்லா மிஸ்ஸும் கொஞ்சிப்பாங்க இல்லை? சரி இது எல்லாமே நீ ஸ்கூலுக்கு தான் போகிற, நீ ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. ஸ்கூலுக்கு போய் 4 o'clock வரைக்கும், அப்புறம் வீட்டுக்கு வந்து. அதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸா? அதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸ். ஸ்கூலுக்கு போய் நேராக 3 classes இருக்கும். ஆமாம். இப்போ இந்த கொரோனா சமயத்தில் எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் தானே? எங்களுக்கு அப்படியே வச்சு ஆரம்பிச்சோம். 4 o'clock வரைக்கும் தான் நாங்கள் 3 கிளாஸ் தான் அட்டென்ட் பண்ணுவோம். எப்படின்னா மேக்ஸ்க்கு கூட இது பேஜ் வச்சு டெஸ்ட் வைக்கிறாங்க. பீரியாடிக் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. ஆனால் இப்போ எப்படி வைக்கிறாங்கன்னு நோட்லேயே டெஸ்ட் வைக்கிறாங்க. ஃப்ராக்ஷன் ஃபுல் அப்படின்னு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறாங்களா? ஓ சரி 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 சரி. இப்போ இதெல்லாம் நல்லா படிக்கிறீங்க, 2 பேரும் சமத்தா எல்லாம் பண்ணுறீங்களே, ஃபோனை நோண்டுவீங்களா? நான் ரொம்ப நோண்டுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேன் பிடிக்கும். எது பிடிக்கும்? ஃபோன் பிடிக்கும். ஃபோன் ரொம்ப பிடிக்குமா? நான் நிறைய கேம் டவுன்லோட் பண்ணி பண்ணுவேன். அச்சோ நீயும் ஃபோனில் நிறைய விளையாடுவியா? விளையாட மாட்டேன். விளையாட மாட்டியா? அடா வெரி குட் கேர்ள். ஐயோ ரொம்ப குட் கேர்ளாக இருக்காளே. எனக்கு அப்புறம் எங்க அம்மா பிடிக்கிடுவாங்க. அம்மா பத்தியா? ஏன்னா நீ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஃபோனில் போயிடும், கண்ணுக்கு கெடுதல் இல்லையா? அதனால தான் சொல்கிறாங்க. கவிமுத்திரம் ஃபோனில் விளையாட மாட்டேன் இல்லை? விளையாட மாட்டேன். சூப்பர். சரி ஃபோன் விளையாட மாட்டீங்க. ஃபோன் அடித்தா எடுப்பீங்களா? எடுப்பியா? அதெல்லாம் தெரியும். ஆனால் ஃபோனில் விளையாட மாட்டேன். பாருங்கள் எல்லாத்தையும் சொல்லலாமா? நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க நேயர்கள் எல்லாருக்குமே நிறைய பேர் வீட்டில் கம்ப்ளைண்ட்டு இந்த ஃபோனை வச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்னு. கவிமுத்திரை பார்த்தீங்கன்னா அவள் காய்கறி நல்லா சாப்பிட்றா, ஃபோன் வச்சு விளையாட மாட்டாளாம். கேட்டுக்குங்க நீங்களும். எல்லாம் குட் சில்ட்ரனாக இருக்கணும்ல. அதனால் ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, பட் ரொம்ப ஃபோன்லேயே உட்காந்துருக்கிறது தான் வேண்டாம். அதுதான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு இது பிரச்சனையாக போகும். அதுக்கப்புறம் மைண்ட் ஃபுல்லாக அதுலேயே இருக்கும். அதை விட உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour அப்பா அம்மா ஒத்துக்கும் போது அதை விளையாண்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் என்ன கேள்வி கேட்க போகிறாரு, நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரேன். சொல்லுங்கள். லேப்டாப் கூட அப்பாவுக்கு ஃப்ரீ டைமில் நான் பார்ப்பேன் லேப்டாப். அப்படியா? ஸோ அப்பா வந்து உனக்கு நீ ஃப்ரீயாக அப்பா ஃப்ரீயாக இருக்கும்போது உனக்கு கொடுப்பாங்க. பிரேக் டைம் அப்படின்னு போடுவாங்க. அப்புறம் நான் பார்ப்பேன். அப்புறம் வேலையை கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் படிப்பேன், விளையாடு. ஆனால் இதெல்லாம் பார்க்குறீங்களே, விளையாட போவீங்களா வெளியில் போய்? விளையாட போவேன். ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாடுவியா? ஃப்ரெண்ட்ஸோட விளையாட மாட்டேன், ஆனால் டிவி பார்ப்பேன். மேல் அப்படியா? ஓடி ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களோட நான் டிவி பார்ப்பேன். ஓடி பிடிச்சி விளையாடணும் குட்டி. அதுக்கப்புறமா ஃபோனு டிவி எல்லாமே. இதுக்கு விளையாடிட்டு வந்து வருவேன். என்னன்னா வேர்க்கணும் உடம்புல. வந்து நமக்கு வேர்த்துதுன்னு வச்சுக்கோ, வேண்டாத கெட்ட நீரெல்லாம் வெளியில வந்துடும். நல்லா ஹெல்த்தியா இருப்போம், ஃப்ரெஷ்ஷா இருப்போம். ஓடி பிடிப்பேன், ஓடி விடுகிறேன், பாட்டில விளையாடுவோம். அந்த மாதிரிலாம் விளையாடணும். நல்லா விளையாடுங்க. இந்த இதுக்கப்புறமா சொல்லுங்க, நான் கொஞ்ச நேரம் விளையாண்டு ரொம்ப வேர்த்து கொட்டிட்டு வருவேன் அம்மா கிட்ட. வந்து குளிச்சு ரெடியாகி சாப்பிட்டா அப்படி ஜம்முன்னு சாப்பிடுவேன். இல்லை குளிச்சுட்டுலாம் இல்லை, அப்படி கை கால விட்டு சாப்பிடுவேன். அப்படியா? டிஃபனா சாப்பாடா? காத்தால சாப்பிட்டு டிஃபன், அதுக்கப்புறம் சாப்பாடு. சரி சரி. நீ கடைக்கெல்லாம் போனீங்கன்னா இது என்ன விலை, இது இவ்வளோ காசு கொடுத்தா இவ்வளோ பேலன்ஸ் வாங்கணும், அதெல்லாம் நீ கற்றுக்கிட்டு இருக்கியா? 1 rupee 100 paise. அதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். ஆனால் இப்போ கடையில் போய் அம்மா ஒரு பட்டர் வாங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, இல்லை பிரெட் வாங்க சொல்கிறாங்க, ஒரு 20 rupees கொடுக்குறாங்க. அவன் பேலன்ஸு 4 rupees கொடுக்குறான். அப்போ நீ அந்த பிரெட்டோட ரேட்டு என்ன அப்படின்னு அவனை கேட்டு தெரிஞ்சுப்பியா, இல்லை கணக்கு பார்த்து தெரிஞ்சுப்பியா? கணக்கு பார்த்து தெரிஞ்சுப்பேன். கணக்கு பார்த்து தெரிஞ்சுப்பியா? 20 divided 4 after 20 21 22 23 24 24. அது
ஸோ அதை கணக்கு பார்க்க அதெல்லாம் கணக்கு பார்த்து தான் வாங்கணும். யாரும் காசு நம்ம கொடுக்குறாங்கன்னா டக்குன்னு வாங்கிடக்கூடாது. அந்த மாதிரி அதே மாதிரி காசு வந்து டெய்லி அம்மாக்கிட்ட கேட்டு உன்னோட உண்டியல் பாக்ஸில் ஒன்று வச்சுக்கணும், ஒரு பாக்ஸு. அதில் அம்மாட்ட கேட்டு கொஞ்சம் காசு வாங்கி வாங்கி அதில் சேர்த்துக்கிட்டு வரணும் காசு. டெய்லி ஒரு 2 rupees 6 rupees அம்மா எவ்வளோ கொடுக்குறாங்களோ இல்லை அப்பா எவ்வளோ கொடுக்குறாங்களோ கேட்டு அதில் கலெக்ட் பண்ணினா சேவிங்ஸ் எக்ஸலண்ட். நீ அப்புறமா பாரு, ஒரு 1 year கழித்து அதை கவுண்ட் பண்ணிப்பார், நீ நிறைய காசு வச்சுருக்க, பேங்க்கில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி டெய்லி ஒரு அம்மா உண்டியல் வாங்கி தர சொல்லி அதில் டெய்லி காசு சேர்த்துட்டே வரணும். 1 rupee 2 rupee அம்மாக்கிட்ட எவ்வளோ சில்லறை இருக்குதோ அது வாங்கிக்கலாம். அது நல்ல ஹேபிட். ஓகே, ஸோ இப்போ இது ரெடி ஆயாச்சு. ஒரு நிமிஷம், அந்த எண்ணெய் சூடாக இருக்கும், அதனால் எடுத்து வச்சுட்டு நம்ம இதை சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இல்லைன்னு சொல்லுவியா? நிஜமாவே சாப்பிடாமே சொல்லிட்டியா? சாப்பிட்டுட்டு சொல்றியா? சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஒன்று. நல்லா இருக்கா? ஃபுல்லாக முழுசாக முழுங்கிடுங்க, அப்புறம் சொல்லுங்கள். நிஜமாவே நல்லா இருக்கா? பாட்டிக்காக சொல்கிறீங்களா, இதை பிடிச்சிக்கிறீங்களா? ரொம்ப பிரமாதமாக இருக்கு. எனக்கு மயக்கமே வந்துருச்சு. இப்போ குழந்தைங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு, பிரமாதமாக இருக்குதுன்னு வேறு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கங்க. இந்த சர்டிஃபிகேட்டை விட எந்த அவார்டும் பெருசு கிடையாது. அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஸோ இவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்க்குறதுலேயே எங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிது, சந்தோஷம் கிடைக்கிது. இதே மாதிரி உங்கள் குழந்தைங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும், இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும், அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களும் இதில் பங்கு பெறலாம். இந்த நிகழ்ச்சியில் அவங்களும் சந்தோஷமாக பங்கு பெறுவாங்க, அதை பார்த்து நாமளும் சந்தோஷப்படலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.